ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 14. சிரார்த்த காலம். அரசே, ஒருவன் அக்கரையோடு சிரார்த்தம் செய்தால் அவன் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் தேவர்களையும் முனிவர்களையும் முதங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறான். மாதம் தோறும் அபரபட்சத்திலும் அமாவாசையிலும் அஷ்டகைகளிலும் சிரார்த்தம் செய்தல் வேண்டும். சிரார்த்தம் செய்வதற்கேற்ற பொருட்கள் கிடைத்த போதும், சிரார்த்தம் செய்யும் பிராமணன் கிடைத்த போதும், சந்திர சூரிய கிரணங்களிலும் சூரியன் 12 ராசிகளில் பிரவேசிக்கும் காலங்களிலும் நட்சத்திர பீடையும் கிரக பீடையும் உண்டாகும் காலங்களிலும் கெட்ட கனவுகள் கண்டபோதும் தானியங்களை புதிதாக கொண்டு வரும்போதும் காமிய சிரார்த்தங்களைச் செய்தல் வேண்டும். அமாவாசை அனுஷம், விசாகம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்களில் கூடுமானால் அப்பொழுது செய்யும் சிரார்த்தம் பிதர்களுக்கு அந்த வருடம் முழுவதற்கும் திருப்தியை கொடுக்கும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் அமாவாசை கூடி வரும்போது செய்யும் சிரார்த்தத்தால் பிதர்கள் 12 ஆண்டுகள் திருப்தியடைவர். அவிட்டம், சதயம், பூரட்டாதியோடு கூடிய அமாவாசையில் தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணிய காலமாகும். இவ்வாறு அமாவாசை கூடும் நாட்களில் சிரார்த்தம் செய்தால் அது பிதர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கும். மன்னனே, பிதர்களிடம் அதிக அன்பு வைத்துள்ள புருரவச் சக்கரவர்த்தி பிதர்களைப் பற்றி ஜனக குமாரரிடம் கேட்க, அவர் பிதர்களின் இயல்பு பற்றி ஒரு கவிதை பாடினார். அதன் அர்த்தத்தைச் சொல்கிறேன் கேட்பாயாக. வைகாசி மாதத்தில் சுக்கிலபட்ச திருதியையும், கார்த்திகை மாதத்தில் சுக்கிலப்பட்ட நவமியும், புரட்டாதி மாதத்தில் கிருஷ்ண பஷத்திரியோதசியும், மாசி மாதத்து அமாவாசையுமாகிய இந்த 4 திதிகளும் மிகவும் புண்ணிய காலங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்நாளில் எள்ளுடன் கூடிய தண்ணீரையாவது பிதர்களை நினைத்து ஒருவன் பக்தியுடன் விடுவானேயானால் அவன் 1000 ஆண்டுகள் வருட சிரார்த்தம் செய்த பயனை அடைவான். மாசி மாச அமாவாசை சதய நட்சத்திரத்துடன் கூடினால் அது பிதர்களுக்கு பெரும் திருப்தியை உண்டாக்கும். அக்காலத்தில் தண்ணீரை பிதர்களுக்கு கொடுத்தவனுக்கு 10000 ஆண்டுகள் பிதர்களை திருப்தி செய்த பயன் கிடைக்கும். அந்த காலத்தில் பூரட்டாதியும் சேருமானால் 1000 யுகங்கள் சுகமாக தூங்குவார்கள். கங்கை, யமுனை, வியாசை, சரஸ்வதி, கோமதி என்ற நதிகளும் நைமிசம் என்ற கேத்திரத்திலும் ஒருவன் சென்று குளித்து பிதிர்பூசை செய்தால் அவரது பாவங்கள் யாவும் நீங்கும். அரசனே, நாம் எப்போதும் புரட்டாதி மாதத்தில் புத்திரர்களால் செய்த அமாவாசையில் புத்திரர்கள் செய்த சிரார்த்தத்தினால் திருப்தியடைந்து மாசி மாத சலதர்ப்பணங்களால் திருப்தி அடைவோம் என்று பிதர்கள் பாடுவார்கள். அதை நீ கேட்பாயாக. பிதர் கீதங்களாவன: எவன் பொருட்செலவை கவனிக்காது எமக்கு பிண்டங்களை அளிக்கிறானோ, அத்துடன் பிராமணர்களுக்கு தானம் செய்கிறானோ, அத்துடன் பிராமணர்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கிறானோ, பெரும் வசதியில்லாவிட்டால் சாதாரணமான பொருட்களைக் கொடுக்கிறானோ, வசதியில்லாவிட்டால் சில எள்ளுகளையாவது பிராமணனுக்கு கொடுக்கிறானோ, அதற்கும் வழியில்லாவிட்டால் சில எள்ளுகளுடன் சிறிதளவு தண்ணீராவது விடுகிறானோ, இதற்கும் வசதியில்லாவிட்டால் பசுவுக்குப் புற்களை எம்மை நினைத்துக் கொடுக்கிறானோ, அதற்கும் வழியில்லாவிட்டால் காட்டுக்குச் சென்று தனது கைகளை மேலே தூக்கி என்னிடம் பிதர்களுக்கு கொடுக்க பொருள் எதுவும் இல்லை என்று சொல்வானேயானால் அத்தகைய புண்ணியவான்கள் எமது குலத்தில் பிறக்க வேண்டும் என்று பிதர்கள் பாடியுள்ளனர். இவ்வாறு செய்பவன் பூரணமான சிரார்த்தத்தைச் செய்த பயனை அனுபவிப்பான் என்றார் அவர்வ முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.